சீக்கிரமாகவே எனக்கு விந்து நீர் வந்து வெளியேறிடுது, நான் ரொம்ப நேரமாக என்னால் அது செய்ய முடியல, வைக்க முடியல அப்படின்னு. இது யார் பெரும்பாலும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாத பசங்க. ஸோ இந்த பிறப்புறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு வரவங்களுக்கான என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பிறப்புறுப்பு சின்னதாக இருக்குதா பெருசாக இருக்குதா அதெல்லாம் முக்கியமே கிடையாது. உங்களால் எவ்வளவு நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சும்மா பெனாத்திட்டு இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போய் அப்படியே அவன் ஒன்றுக்கு இருக்கும்போது அதை மறைச்சி வச்சுட்டு தான் பண்ணுவேனே தவிர எவனும் ஓப்பனாக காணிக்க மாட்டான். அப்படின்னா பாருங்கள், என்னோடய கண்ணை பார்த்தீங்கன்னா வெளி நிறமாக இருக்காது, அதில் அந்த ரத்த கோடுகள் சிகப்பு கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பதகன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு பதிவு ஆண்களுக்காக மட்டும், அல்லது ஆண்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்காக அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பிரச்சனையை பற்றி நிறைய பேர் ஓப்பனாக பேசுகிறது இல்லை, பயமுறுத்துகிற மாதிரியே பேசி மருந்து வைக்கிறதுலேயே குறியாக இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கேன்னு. ஆண்மை பிரச்சனை. ஆண்மை பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அது பிரச்சனையாக நம்பி நிறைய பேர் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. என்னென்ன பிரச்சனைக்காக இன்றைக்கி இருக்கிற இந்த சின்ன வயசு பசங்களாக இருக்கட்டும், அல்லது 50-60 வயசானவங்களாக இருக்கட்டும், இந்த விழிப்புணர்வு இல்லாததுனால தங்களுடைய வருமானத்தில் பெரும் பகுதியாக இதுக்கு செலவாக்குறாங்க, கடனாளியாக கூட மாறுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆண்மை பற்றின ஒரு முழுமையான பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போது. தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவான கம்ப்ளைண்ட், எனக்கு பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, இதுக்கு ஏதாவது எண்ணெய் இருக்குதா சார், இதுக்கு ஏதாவது க்ரீம் இருக்குதா சார், இதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. பிறப்புறுப்பு அப்படிங்கிறது குழந்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு உறுப்பு, ஒரு ஆயுதம், சிறுநீர் கழிக்கிறதுக்கான ஒரு பொருள், அவ்வளோதான். இதுக்கும் அந்த தாம்பத்திய இன்பத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அது சம்பந்தம்னு நாம் நம்பிட்டு இருக்கோம். உண்மையான தாம்பத்தியம் அப்படிங்கிறது, உனக்கு துணையாக நான் இருக்கேன், எனக்கு துணையாக நீ இரு, நீ இருந்தால் எனக்கு சந்தோஷம், நான் இருந்தால் உனக்கு சந்தோஷம்னு இந்த மனப்பான்மை தான் தாம்பத்தியமே தவிர, ஒரு ஆணும் பெண்ணும் ஆடை இல்லாமல் அப்படியே இருக்கிறதுக்கு பேர் தாம்பத்தியம் கிடையாது. அது குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ், ஒரு வழிமுறை, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த பிறப்புறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு வரவங்களுக்கான என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பிறப்புறுப்பு சின்னதாக இருக்குதா பெருசாக இருக்குதா அதெல்லாம் முக்கியமே கிடையாது. உங்களால் எவ்வளவு நேரம் உங்கள் துணையை வந்து சந்தோஷப்படுத்த முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் பிறப்புறுப்பு பெருசாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பெண்ணுக்கு பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணுமே தவிர பெரிய சுகத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்காது. நல்லா யோசிச்சு பாருங்கள், அது அவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது உடலில் வலியை தான் உண்டு பண்ணும், அந்த பெண்ணுக்கு வந்து வலியை தான் உண்டு பண்ணும். நம்ம நாட்டில் இதை பற்றி யாரும் ஓப்பனாக பேசாததுனால, பெண்கள் அந்த உணர்ச்சிகளை பற்றி யார்ட்டையும் சொல்கிறதில்ல, அவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை யார்ட்டையும் சொல்லாததுனால கண்ட படங்களை பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரியே தனக்கும் இருந்தால் மட்டுமே ஒரு பெண் திருப்தி அடைய முடியும்னு நினைக்கிறாங்க. நிறைய பசங்களுக்கு என்ன ஒரு நினைப்புன்னா, ஏதோ அவங்க ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா நினைப்பு. அவள் வந்து நம்மளை காரி துப்ப போகிறா, சி நீ இவ்வளோ தானா அப்படின்னு இலக்காரமாக பேச போகிறான்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வைத்தியங்களை போய் பார்த்துட்ருக்காங்க. தேவையில்லாத க்ரீம்கள் மாத்திரைகள் கண்டதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னும் நிறைய எக்ஸசைஸ்லாம் கூட இருக்குது. ஏதோ கயிறு கட்டி தொங்க விடுறது, ஏதோ புடலங்காய்க்கு கயிறு கட்டி தொங்க விடுற மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. நாளை பின்ன அந்த உறுப்பு செயலிழந்து போகிற அளவுக்கு வேலையை செஞ்சு வச்சிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் தான் வருது. சார் இப்படி ஒரு வீடியோவில் பார்த்தேன் சார், இப்படி ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன் சார், அதை செஞ்சு பார்த்தேன் சார், அதுலேருந்து தான் சார் எனக்கு ரொம்ப பயங்கரமாக வலி எடுக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார், இப்படி தான் வந்து நிற்கிது. அறியாமை அறியாமை அறியாமை, இந்த ஒரே ஒரு காரணத்தினால நிறைய பணம் விரயமாகுது, உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது, கண்ட மருந்தை சாப்பிட்டு உடம்பு பலகீனமாகவும் மாற ஆரம்பிக்குது. இன்னும் சில பேர் அந்த மாத்திரை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிடாட்டு அது வேலை செய்யாது, பின்ன மாத்திரை சாப்பிடாட்டு வேலை செய்யாமல் தான் போகும். தூக்க மாத்திரைக்கும் அந்த மாத்திரைக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. முதல்ல நல்லாயிருக்கும், அப்புறம் அந்த மாத்திரையை போடலைன்னா தூக்கமே வராது. அதே மாதிரி தான் இந்த மாத்திரையை போடலைன்னா வேலையே செய்யாது, அந்த அளவுக்கு போயிடும். சரிங்களா? ஆண் உறுப்பு அல்லது பிறப்புறுப்பு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குங்கலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. சைனாவில் போனீங்கன்னா 3.5 இன்ச்சுக்கு மேலே யாருக்குமே கிடையாது, அவங்க தான் பாப்புலேஷனில் நம்பர் 1. ஓகேவா? இங்கேயும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சும்மா பெனாத்திட்டு இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போய்
அப்படியே அவன் ஒன்றுக்கு இருக்கும்போது அதை மறைச்சி வச்சுட்டு தான் பண்ணுவேனே தவிர எவனும் ஓப்பனாக காணிக்க மாட்டான். அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அது இருக்குமே தவிர இது இப்படி தான் இருக்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ தயவு செய்து இனிமேலாவது எனக்கு பிறப்புறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு வைத்தியத்தை தேடி அலையாதீங்க. சின்னதாக இருக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த பிறப்புறுப்போட முனையில் இருக்கிற அந்த தோல் வந்து சரியாக விரிவடையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வந்து சுன்னத் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கம்சைஸ்னு ஆங்கிலத்தில் பேர். அந்த சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டால் போதும், ஒரு 10,000 15,000 செலவாகும், அவ்வளோதான். ஒரு 2-3 நாள்லேயே அது சரியாக போயிடும், அந்த புண்ணும் ஆறி போயிடும். ஸோ அதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிறப்புறுப்பு எப்போதுமே சுத்தமாக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அந்த யூரின் போகும்போதும் சரி, நீங்கள் உடலுறவில் ஈடுபடும் போதும் சரி, அல்லது சுய இன்பத்தில் ஈடுபடும் போதும் சரி, உங்களுக்கு அது பெரிய வலியை உண்டு பண்ணாது. அந்த பிரச்சனை இருக்கவங்க மட்டும் அதுக்கு சின்ன சர்ஜரி பண்ணால் போதுமானது. அதுக்கும் கூட தேங்காய்யோ விளக்கெண்ணையோ நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. பெரிய அளவில் பாதிப்பு உங்களுக்கு வராது. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இரவு நேரத்தில் எனக்கு வெளியேறுது அல்லது சீக்கிரமாகவே எனக்கு விந்து நீர் வந்து வெளியேறிடுது, நான் ரொம்ப நேரமாக என்னால் அது செய்ய முடியல, வைக்க முடியல அப்படின்னு. இது யார் பெரும்பாலும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாத பசங்க. அதாவது உடலுறவுனா என்னென்ன அனுபவிக்காதவங்க ஏதோ 4 படத்தை பார்த்துட்டு இதுதான் உடலுறவுன்னு நினச்சிட்டு இப்படி தான் நடக்க போகுதுன்னு நினச்சி கற்பனை பண்ணிவிட்டு இந்த கற்பனையை உண்மைன்னு நம்பி இதை ஒரு பாதிப்பாகவும் நினச்சி இதுக்கு மருந்து தேடி அலைஞ்சிட்ருக்கவங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் மனசு போகிற வேகத்துக்கு உங்கள் உடம்பால் வர முடியாது. சரிங்களா? நான் ஓப்பனாகவே கொஞ்சம் இதாக சொல்கிறேனே, நீங்கள் உடலுறவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு கையோட வேலை கிடையாது. அது அதாவது உலகத்தில் 2 செயல்பாட்டில் மட்டும்தான் ஒரு மனுஷனோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் நரம்புகளும் நாடிகளும் செயல்படும். அதில் முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறது. நீச்சல் அடிக்கும்போது கை, கால், நகம், தலை, முடி எல்லாமே செயல்படும். ரெண்டாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற அந்த உடலுறவு. இந்த உடலுறவு இந்த 2 மட்டும்தான் இது பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பெஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் எக்ஸசைஸ் அப்படிம்பாங்க. செக்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்போது அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு பயங்கரமாக எனர்ஜி தேவை. ஓகேங்களா? நீங்கள் பாத்ரூமில் தனியாக பண்ணுறதுக்கும் பெட்ரூமில் ஒரு துணையோடு சேர்ந்து பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை அனுபவிக்காமலே, அதை தெரிஞ்சிக்காமலே இப்படி நமக்கு பிரச்சனை ஆயிருமோ நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உராய்வுகள் தான் உங்களோட அந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்தும் அல்லது குறைக்கும். நீங்கள் உங்களோட சொந்த கையை வச்சு பயன்படுத்தும் போது அதிக அழுத்தம் கொடுக்கறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே அந்த விந்து நீர் வெளியேறிடும். சரிங்களா? பட் இதுவே ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. ரியாலிட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பொசிஷன் பார்க்கணும், எதிர்த்தில் இருக்கிற உங்கள் துணையோட கம்ஃபர்டபுளை பார்க்கணும், உங்களோட கம்ஃபர்டபுளை பார்க்கணும். இதெல்லாம் செய்யும்போது அதுக்கு நேரம் அதிகமாகவே ஆகும். ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில பேருக்கு ஓவர் எக்ஸைட்டிங்கால் அந்த விந்து நீர் சீக்கிரமாக வெளியேறிடும். பட் 2வது முறையாக நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நார்மலாகவே 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏன் 20 நிமிஷம் வரைக்கும் கூட உங்களால் அதை செய்ய முடியும். ஆனால் நிறைய பேர் ஒரே ஒரு தடவை பண்ணிவிட்டு ஐயோ புதுக்குன்னு எனக்கு வந்துடுச்சுங்க, ஏதோ டப்புன்னு எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு மருந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த உளவியல் அல்லது களவியல் சம்மந்தப்பட்ட போதுமான அறிவு இல்லாததுனால வர்ற விளைவு. இதை ஒரு பெரிய கூட்டம் மிகப்பெரிய பணமாக மாற்றிக்கிட்டே இருக்குது. தயவு செய்து இதையெல்லாம் நம்பி ஏமாந்து போகாதீங்க. விரைப்புத்தன்மை இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இது சின்ன பசங்கன்னு இல்லை, கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனவங்களுக்கும் கூட இருக்குது. இந்த விரைப்புத்தன்மை எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். விரைப்புத்தன்மை உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் இரத்த ஓட்டம். உடம்புல ரத்தம் இருக்கணும், ரத்தம் நல்லா வேகமாக ஓடணும். இந்த 2 இருந்துச்சுன்னா விரைப்புத்தன்மை சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். வயசாக எத்தனை பேர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுக்கிறீங்க? உங்கள் உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்குன்னு எடுக்கிறீங்க? யாருமே எடுக்கிறது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் உடம்புக்கு முடியலன்னு போய் படுக்கும்போது அந்த டாக்டரு டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அதில் தான் வருது. அதுலேயும் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு யாரும் பார்க்குறது கூட இல்லை. ஆண்களுக்கு 15% வந்து ஹீமோக்ளோபின் இருக்கணும், 15லேருந்து 17% இருக்கணும். அப்படி இருந்து உங்களுக்கு விரைப்புத்தன்மையில் பிரச்சனை இருக்குன்னா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு விரைப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்குது. இது ஒரு 50 ரூபா டெஸ்ட்லேயே வந்து நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த 50 ரூபாய்க்கு கூட போதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு வீட்டிலேயே ஒரு சின்ன கண்ணாடி இருந்தால் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் அழகாக இதை செக் பண்ணிக்க முடியும். இந்த கண்ணோட கீழ்ப்பகுதி இருக்குது இல்லைங்களா, வெள்ளையாக இருக்கும். இந்த கீழ்ப்பகுதி உங்களுக்கு ரொம்ப வெளிர் நிறமாக இருந்தது அப்படின்னா பாருங்கள், என்னோடய கண்ணை பார்த்தீங்கன்னா வெளிர் நிறமாக இருக்காது, அதில் அந்த ரத்த கோடுகள் சிகப்பு கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும்.
ஸோ இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்கள் ரத்தம் நார்மலாக இருக்குது, போதுமான அளவு ரத்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு ரொம்ப வெளிர் நிறமாக இருக்குது, ஏதோ சாயம் போன ஒரு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப வெளிராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கான உணவுகளை எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தானாகவே சரியாயிடும். ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணத்தினால நிறைய பேருக்கு பிரச்சனை உண்டாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சுய இன்பம் அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, உடலுறவு சேர்ந்துக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு நேரம் காலம் இருக்குது. அந்த காலத்தில் தேனிலவுன்னு சொன்னாலே குளிர் பிரதேசங்களுக்கு ஏன் போனாங்கன்னா, உடலுறவு கொள்ளும்போது உடலும் குளிர்ச்சியாக இருக்கணும், சுற்றுச்சூழலும் குளிர்ச்சியாக இருக்கணும், அந்த நேரத்தில் மட்டுமே சேர்ந்துக்கணும். இந்த சித்திரை மாதம் ஏன் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னா, அது பயங்கரமான வெயில் காலம். அந்த நேரத்தில் கணவன் மனைவியும் சேர்ந்தாங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வரும், அம்மை நோய்கள் அந்த மாதிரி வியாதிகள் கூட வரலாங்கிறதுனால தான் சேராமல் இருந்தாங்க. அதே மாதிரி ஆடி மாதமும் கல்யாணம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆடியில் சேர்ந்தாங்கன்னா சித்திரையில் புள்ள பிறந்துடும், சித்திரையில் புள்ள பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வெயில் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான். இந்து புராணங்களில் இருக்கிற கோயில்களில் லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்துக்கு கீழே யோனி இருக்கும், அந்த தாங்கி இருக்கிற இது அது பெண் உறுப்பு வடிவத்தில் இருக்கும், லிங்கம் ஆண் உறுப்பு வடிவத்தில் இருக்கும். இதுக்கு ஊர்பட்ட அபிஷேகம் ஒன்றுமே இல்லாட்ட பச்சை தண்ணியை வச்சாவது அபிஷேகம் பண்ணுறாங்க. என்ன அர்த்தம்னா நமக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கிறாங்க. இந்த உறுப்பு எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கணும், இதை தயவு செய்து உஷ்ணப்படுத்திடாதீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற வேலையாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட உறுப்பை ரொம்ப உஷ்ணப்படுத்துகிற மாதிரி இதாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த உறுப்பை குளிர்ச்சி அடைய வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும், நம்மளோட பெரும்பாலான பிரச்சனைகள் சரியாயிரும். நல்லா பாருங்கள், பெண்ணுக்கு பெண் உறுப்பு உடம்புக்கு உள்ளே இருக்குது, ஆணுக்கு உடலை விட்டு வெளியே இருக்குது. சரி, உறுப்பு வெளியே இருக்குது, ஓகே. விதைப்பை ஏன் வெளியே இருக்கணும்? விதைப்பை ஏன் வெளியே இருக்குதுன்னா உடலோட உஷ்ணம். ஏன்னா ஆண் வந்து கடினமான வேலையை செய்யக்கூடியவன், வெயில் காட்டு மழைன்னு அலையக்கூடியவன், அவனோட உடல் ஈஸியாக உஷ்ணமாகும். அந்த உஷ்ணம் அந்த விதைகளை பாதிக்கக்கூடாது, அந்த முட்டைகளை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடம்புக்கு வெளியே அது ஒரு தொங்குற மாதிரி அமைப்பில் இருக்குது. ஸோ உங்கள் உடம்பு உண்மையிலே குளிர்ச்சியாக இருக்குதா, இது வந்து நம்ம சுய இன்பம் பண்ணுறதுக்கு சரியான நேரம் தானா, உடலுறவு கொள்றதுக்கு சரியான நேரம் தானான்னு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களோட விதைப்பை ரெண்டும் உங்களோட அந்த உறுப்போட உடலோட ஒட்டி இருக்குது, ரொம்ப ஒட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது, ஏதோ இந்த பழைய இந்த புரோட்டா வாங்கிட்டு வர கவர் மாதிரி தொங்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்பு பயங்கர ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நினச்சி கூட பார்த்துறாதீங்கன்னு அர்த்தம், அந்த படத்தை கூட பார்த்துறாதீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை எப்படி தான் சரி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு மண்பானை தண்ணி அல்லது கொஞ்சம் மீடியம் கூலாக இருக்கிற தண்ணியை வச்சு உங்களோட ஆண் உறுப்பையும் சரி விதைப்பையும் சரி தொப்புள்ள இருந்து அந்த விதைப்பை வரைக்கும் உள்ள இடத்த மெதுவாக தண்ணியை விட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் உடல் உஷ்ணம் சரியாக போயிடும். இந்த தொப்புளுக்கும் அந்த பிறப்புறுக்கும் இடையில இருக்கிற சக்கரத்துக்கு பேர் வந்து மூலாதார சக்கரம். இந்த மூலாதார சக்கரம் சூடாக இருந்துச்சுன்னா உடம்புல பல வியாதிகள் வரும், குறிப்பாக ஆண்மை சம்மந்தப்பட்ட குழந்தை சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். இந்த மூலாதாரம் குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கான ஒரு எளிமையான டிப்ஸ் என்னென்னா, நைட்டு தூங்க போகும்போது தொப்புள்ள இருந்து ஆண் உறுப்பு அல்லது பெண்ணாக இருந்தீங்கன்னா பெண் உறுப்பு இந்த இடத்துல நல்ல எண்ணெயை நல்லா தேய்ச்சணும். எந்த எண்ணெயை? விளக்கெண்ணெயை. சரிங்களா? விளக்கெண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் யூரின் மஞ்சள் கலரில் போகவே போகாது. வழக்கமாக எனக்கு மஞ்சள் கலரில் தான் சார் போய்கிட்டு இருக்கோம், இப்போ என்னமோ போகல. இதையும் தாண்டி இருக்குது. பெண்களில் சில பேருக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும், ஆண்களில் சில பேருக்கு நைட் ஃபால்னு சொல்லுவாங்க, அல்லது தூக்கத்தில் விந்து நீர் வெளியேறுதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இதுக்கு வெள்ளை பூசணி சாறு, திருஷ்டிக்கு யூஸ் பண்ணுற பூசணி, அரசணிக்காய்னு சொல்லுவாங்க, தடியங்காயின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர், இங்கிலீஷில் ஆஷ் கார்டுன்னு சொல்லுவாங்க அல்லது ஒயிட் பம்ப்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வாங்கிட்டு வந்து ஒரு 1/4 கிலோவோ அல்லது ஒரு கூறுக்கோ வாங்கிட்டு வந்து அந்த தோலெல்லாம் எடுத்து உள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை பொடிசாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி துணியில் வடிகட்டுங்க. அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் வாயை கொப்பளிச்சுட்டு குடித்தா கூட போதுமானது. குடிச்சிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வேறு எந்த விதமான பானங்களோ உணவுகளோ சாப்பிடக்கூடாது. உங்கள் உடல் உஷ்ணம் அவ்வளோ அழகாக குறையும், ரொம்ப அதிகமாக யூரின் வெளியேறும், பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இதுக்கு அடுத்து நிறைய ஆண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, அளவுக்கு அதிகமான கைப்பழக்கத்தால் ஆணுறுப்புக்கு உள்ளே இருக்கிற புரோஸ்டேட் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன உறுப்பு இருக்குது, சின்ன பட்டாணி சைஸ் தாங்க இருக்கும். இந்த உறுப்பு தான் நீங்கள் யூரின் போக வெளியே விடாமல் தடுக்கிறது. அதாவது உங்களோட யூரின் பிளாடரில் இருந்து ஆணுறுப்பு வழியாக யூரின் வெளியேற விடாமல் தடுத்து நிற்கிறது. அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு பைப்போட டேப் மாதிரி இந்த உறுப்பு செயல்படும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு யூரின் இருக்கணுமோ அப்போல்லாம் அது திறந்துக்கணும், அப்புறம் மற்ற நேரம் மூடிக்கிறோம். பட் நீங்கள்
ஒரு சுய இன்பம் அனுபவிக்கும் போது அளவுக்கு அதிகமாக பண்ணும்போது அதுக்கு வர்ற ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஏன்னா யூரின் வந்து கிராவிட்டி மூலமாக அந்த இடத்துக்கு வந்து தட்டுது, அதில் ப்ரெஷர் கிடையாது. அளவுக்கு அதிகமாக யூரின் சேர்ந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும், நமக்கு யூரின் போகணுங்கிற ஒரு அர்ஜி வரும். பட் நீங்கள் கைப்பழக்கம் அதிகம் பண்ணும்போது அந்த உறுப்பு ரொம்ப கெட்டியாக அந்த விந்து நீரை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தணும். இல்லை அப்படின்னா அந்த விந்து நீர் சீக்கிரமாக வெளியே போயிடும், அது உங்களுக்கு எந்த லாபத்தையும் உருவாக்கி கொடுக்காது. கைப்பழக்கமே பண்ணாட்டாலும் கண்ட படங்களை பார்க்கும்போது நீங்கள் அடக்கி வச்சுக்கிற அந்த உணர்ச்சியினால் அந்த குறிப்பிட்ட உறுப்பு பாதிக்கப்படுது. நார்மலாக 50 வயசான எல்லா ஆண்களுக்குமே இந்த PSA அப்படின்னு சொல்லுவாங்க, புரோஸ்டேட்டு உறுப்பு, இந்த உறுப்பு வந்து பலகீனமாக ஆரம்பிக்கும். அதனால தான் 50 வயசுக்கு அப்புறம் நீங்கள் யூரின் போனீங்கன்னா உங்கள் கால்கிட்டே யூரின் வந்து விழுந்துட்டுருக்கும், அதை தாண்டி விழாது. சின்ன வயசில் பார்த்தா சோத்தில் படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் 50 வயசு ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்குது அப்படின்னா அந்த உறுப்பு பலகீனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை ரொம்ப எளிமையாக குணப்படுத்த முடியும். அதுக்கான மருந்துகள்லாம் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் இதுக்கு மருந்து கிடையாது. அதனால தான் பெரியார் மாதிரி ஆளுங்க வந்து யூரின் பேக்கை வச்சுட்டு அலைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மேடையில் பேசி யூரினை கண்ட்ரோல் பண்ணதோட விளைவு அந்த உறுப்பு செயலிழந்து போச்சு. அதனால் அவங்களுக்கு யுரேத்ரான்னு சொல்லிற ஒரு டியூப்பை மாட்டி யூரின் பேக் எப்போதும் இருக்கும், அதை தூக்கிக்கிட்டே அவர் அலைகிற நிலைமைக்கு வந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த ஒரே சொல்யூஷன் அது மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி நிறைய கண்டுபிடிப்புகள் வந்ததுக்கப்புறம் ஆயுர்வேத முறையிலே கூட இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஸோ கைப்பழக்கம் அதிகமாக இருக்கிற பசங்களுக்கு இந்த புரோஸ்டேட்டுங்கிற உறுப்பு பாதிக்கப்படுது. இது உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு PSA புரோஸ்டேட் ஸ்டிமுலேட்டிங் புரோட்டீன் அப்படின்ற ஒரு பேர் உண்டு அதுக்கு. அந்த டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா போதும். நார்மலான ஒரு பிளட் டெஸ்ட் தான். நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த ஒரு பிளட் டெஸ்ட் சென்டருக்கும் போய்ட்டு எனக்கு PSA டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா எடுத்துருவாங்க. 600-700 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அந்த டெஸ்ட்டில் அந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களோட அந்த நைட் ஃபால் பிரச்சனையாக இருக்கட்டும், விந்து நீர் சீக்கிரமாக வெளியேற பிரச்சனையாக இருக்கட்டும், அது சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக உங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டர்நெட்டில் தகவல்கள் கொட்டி கிடக்குது. அதை விட்டுட்டு கண்ட தவறான வைத்தியர்கள்கிட்ட போய் அல்லது டாக்டர்கிட்ட போய் பணத்தை விரயமாக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் உறுப்பையும் பலகீனமாக்கிறாதீங்க. ஸோ இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், விழிப்புணர்வை உண்டு பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள பல தகவல்கள், இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.